எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு ஏற்ற இறக்கமாகவே இருக்குது. ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா அப் சைட் போகுது, அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடு ஆகுது. இப்படி மாறி மாறி பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி மூமெண்ட் ஆகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளுமே. இதில் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதகமாக இருக்காது. டே ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஃபேவரான ட்ரேடிங் செஷனாகவே இப்போ கம்மிங் டேஸ்லாம் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நல்லாவே ஒரு பாசிட்டிவில் இருந்த மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு -50 புள்ளிகள் சரிவடைஞ்சு 23,660 க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா காலையில் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாக இருந்தாலும் நல்லாவே பார்த்திங்க அப்படின்னா அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா 23,840 வரைக்கும் மேலே போயிருக்கு. ஆனால் க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா -50 புள்ளிகள் சரிவடைஞ்சு தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு மெயினாக பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஓப்பன் ஆன பட்சத்தில் எல்லாமே ஒரு டவுன் சைடில் இருந்ததுனால அதை பேஸ் பண்ணி நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடில் தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எல்லாமே க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய இப்போ பார்த்திங்க அப்படின்னா மண்டே எப்படி இருக்கும், மண்டே மார்க்கெட்டில் நிஃப்டினுடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய 1 ஹவர் சார்ட்டு. இது ஃப்ரைடேக்கான மூமெண்ட். ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பனே ஃப்ளாட்டாக இருந்தாலும் க்ளோசிங் மைனஸில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ ஃப்ரைடே மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ 660 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ அடுத்த சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 23,550 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 23,550 இல்லை 580 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,480 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,300 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாரி மேலே அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை எங்கே ஆக்ட் ஆகும் பார்த்திங்க அப்படின்னா 23,720 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்தது 23,800 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 800 இல்லை 820 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,900 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப் சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தகுந்த மாதிரியான மார்க்கெட் இப்போ கிடையாது. இப்போ இருக்க மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டே ட்ரேடர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டு தான் இப்போ. ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிறதுனால டே ட்ரேடர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அதிக என்ட்ரி எக்ஸிட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அந்த வகையில் மண்டேக்கான மார்க்கெட்டில் நம்ம பை அபோ நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த 23,650க்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 720, 800, 850 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இந்த 23,650க்கு கீழே இருக்குது, இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 450, 300 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெயின் மேஜர் பாயிண்ட்ஸ். இந்த லெவலை உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் செல்லிங்க. 650 கீழே இருந்தால் மட்டும்தான் கேண்டில் 650 கீழே க்ளோஸ் வச்சு கீழே இருக்குன்னா மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லை 650க்கு மேலே இருக்குது, கேண்டில் மேலே இருக்குது அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணணும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மண்டேக்கான மார்க்கெட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.